வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பனமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு எளிமையான ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு தொழில் செய்ய போறோம். இந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு வரை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு. ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த தொழில் செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்க நார்மலா மிஷினரிஸ் இல்லாம வீட்டில் வச்சும் இந்த தொழில் செய்ய முடியும். மிஷினரிஸோட ரொம்ப பெரிய அளவுலையும் இந்த தொழில் செய்ய முடியும். இதுக்கு என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் வேணும், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோலயே கிடைக்க போகுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். தயாரிப்பு செலவை போல 3 மடங்கு லாபம் தரக்கூடிய அந்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி சாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாஸ் அப்படிங்கிறது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. சாதாரணமாக இந்த கிரீன் சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிக்கன்லலாம் நம்ம இந்த கிரீன் கலர் சாஸை தடவி தான் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த சாஸ்க்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம பிஸ்னஸாக செய்யும்போது எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃபுட் லைசன்ஸ், அதாவது FSSAI அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் இதுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாய் தான் இதில் மெயினான விஷயம். அந்த பச்சை மிளகாய் இருந்தால் மட்டுமே போதும் இந்த தொழிலை நம்ம சாதாரணமாக செய்ய முடியும். அது போக ஒரு சில சின்ன சின்ன பொருட்கள் வந்து இதில் வந்து நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதோட கொஞ்சம் ஸ்பைசஸ் நம்ம சேர்க்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். அதோடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் பவுடர், இந்த மாதிரி பவுடரையும் சேர்த்து இந்த சாஸ் பண்ணுறாங்க. அப்போது இதை வந்து பதப்படுத்தணும் இல்லையா, உங்களுக்கு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப நாள் இருக்காது. அப்போ இதை பதப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் அது ஒரு சால்ட்டு தான். அது கொஞ்சம் அளவுக்கு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வந்து இதில் சேர்த்து தான் நம்ம கொதிக்க வைப்போம். அப்புறம் வந்து அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக ரூட் பவுடர் இதை வந்து நம்ம இதில் சேர்ப்போம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான விஷயம். இதில் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 கிராம் நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் ஒரு 20 கிராம் தேவைப்படுது. அதே மாதிரி வினிகர் வந்து கொஞ்சமாக போதும். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்திகரிக்கப்பட்ட RO வாட்டராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நார்மலான வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா FSSAI லைசன்ஸ் நம்ம வாங்குகிறோம். இது வந்து சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுத்தமாக தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக RO வாட்டரை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த ரூட் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 கிராம் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தினா போதும். சோடியம் பென்சோயேட் ஒரு 5 கிராம் இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நார்மல் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இல்லை நீங்கள் இந்தியா மார்ட்டில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய்களை வாங்கிட்டு அதில் இருக்க காம்புகளை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணணும். இந்த வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் மிஷின்ஸும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மிஷின்ஸும் கிடைக்குது. இல்லை நாங்கள் நார்மலாக கொஞ்சமாக தான் தயாரிக்க போகிறோம் வீட்டில் அப்படின்னா நம்ம கைகளாலேயே இதை என்ன செஞ்சுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணுறதுக்கான அந்த கிரைண்டர் இது வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு நல்லா அரைச்சி கொடுக்கும். அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஹீட்டிங் கெட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் அந்த சாஸை ஊற்றி அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இதில் சேர்த்து, அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இந்த மாதிரி பவுடர்லாம் சேர்த்து நம்ம இதை என்ன செய்யணும், கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த சாஸ் பதம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பதம் வர்ற வரைக்கும் இதை என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த பாயிலிங் கெட்டிங்கில் அதை வந்து கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வந்து பச்சை மிளகாயை சுத்தம் பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம், அதில் என்ன பொருள் சேர்க்குறோமோ அதை சேர்த்துட்டு அதை வந்து பாட்டிலிங் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீடுகள்லேயே ரொம்ப சர்வசாதாரணமாக இதை என்ன செய்யலாம், தயாரிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான்.
அப்போ இந்த தொழிலுக்கு என்ன முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாதாரணமா ஒரு சின்ன ஓரளவுக்கு வீடுகள்ல நீங்க செய்றீங்க அப்படிங்கும்போது மிஷின் இல்ல அப்படின்னாக்கா, சாதாரண ஒரு சின்ன இடமே போதும். நம்ம கிச்சனே போதும். இல்ல நான் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல இத பிசினஸா பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில மிஷினரீஸ் வாங்குறீங்க அப்படிங்கும்போது, மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு இடவசதி வந்து தேவைப்படும். அந்த அளவுக்கு நீங்க வாங்குனா மட்டும் தான், இத ஸ்டோர் பண்றதுக்கும் சரி, அந்த மிஷின் வைக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கு அந்த இடவசதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான அட்வான்ஸ் அது இதெல்லாம் சேர்க்காம நீங்க மிஷின்ஸ் வந்து பை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாயிலிங் கெட்டில் நீங்க வாங்கிக்கலாம். வாஷ் பண்றதுக்கு மிஷின் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம மேன் பவரை வச்சு நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாட்டிலுக்கு வந்து அந்த மூடி போடுவாங்க. அந்த மூடி போடுறதுக்கு நம்ம மிஷின்ஸ் இருக்கு, பாட்டிலிங் மிஷின் இருக்கு. அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா மூடி போட்டுக்கலாம். இது எல்லாமே நீங்க என்ன முதலீடு பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிஷின்ஸுக்கு வந்து செலவு பண்ணுவீங்க. உங்கள்ட்ட முதலீடு கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது பாட்டிலிங் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். மேல வந்து ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நம்ம லேபிளிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு நேம் கண்டிப்பா வைப்போம் இல்லையா, எஃப்எஸ்எஸ்சி நீங்க போறீங்க அப்படிங்கும்போதே உங்க பிராண்டுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் வச்சு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நீங்க ஃபில் பண்ண அந்த பாட்டில் மேல ஒட்டி நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்க முதலீடு பண்ண வேண்டியதா இருக்கும். நீங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்றதா இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான முதலீடு. இப்ப இதுல என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா பச்சை மிளகாய் அப்படிங்கிறது நம்ம வாங்குறது 1 கிலோ வந்து நமக்கு ஒரு ரூ. 40 நம்ம ஒரு நல்ல மிளகாய்கள் வாங்க முடியுது. சீசனல் டைம்ல வாங்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வாங்கி என்ன பண்ணிக்கலாம், இத செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அது எந்த அளவுக்கு விக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸோட ரேட்டு ஒரு 100 கிராம் சாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ரூ. 24 ரூ. 30 இந்த மாதிரி ரேஞ்சில விக்குது. அப்போ 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 250 ரூ. 300 வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரீட்டைல் பிரைஸ்ல நான் சொல்றேன். அப்ப என்ன ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். சாதாரணமா தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது நீங்க 1 லிட்டர் சாஸ் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 60லேருந்து ரூ. 70 தான் உங்களுக்கு செலவாகும். அதுக்கு மேல செலவாகாது. அப்படியே இல்ல, நான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டில் யூஸ் பண்றேன். அதுக்கு வந்து நான் மேன் பவர் ரொம்ப யூஸ் பண்றேன். அதுக்கெல்லாம் கூலி இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன வச்சாலும் ஒரு ரூ. 80லேருந்து ரூ. 100 தாண்டவே தாண்டாது. 1 லிட்டர் நீங்க தயாரிக்க ரூ. 100 அப்படிங்கிற ரேஞ்ச்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து தயாரிச்சுக்கலாம். அப்ப விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரூ. 200 நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கும்போது ரூ. 100 உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? சாதாரணமா நம்ம நிறைய பல்கா நம்ம இதை வந்து தயாரிக்கும் போது பல்கா ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறோம், அப்ப பல்கா நம்ம தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ரூ. 70 அந்த அளவுல தான் நமக்கு வந்து தயாரிப்பு செலவு வரும். அப்ப இதோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூ. 200 அப்படின்னு வச்சுட்டா கூட 3 மடங்கு நீங்க இதுல லாபம் பார்க்க முடியும். அசால்ட்டா நீங்க ஒரு மாசத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் இந்த தொழில்ல ஏர்ன் பண்ண முடியும். அப்போ இதை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது ஆஸ் யூஷுவலா சொல்றதுதான், இந்த கிரீன் சில்லி சாஸ் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் பயன்படுத்துறாங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல முக்கியமா பயன்படுத்துறாங்க. தந்தூரி சிக்கன்லாம் பண்ற இடத்துலயும் இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இடங்களா பார்த்து நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோசரி ஷாப்பா இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்ஸா இருக்கட்டும், அங்கேயும் நம்ம சேல் பண்ண முடியும். இ-காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க அமேசான்லாம் போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இ-காமர்ஸ் வெப்சைட்டை எது நீங்க எடுத்துக்கிட்டாலும் இதை சேல் பண்ணலாம். இல்ல நான் வந்து லாபத்தை குறைச்சிக்கிட்டே நான் மொத்த விலையில தான் நான் விற்பேன் அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்தியா மார்ட்ல கூட நீங்க இதை என்ன பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாம். அப்ப கொஞ்சம் நீங்க லாபத்தை குறைச்சி நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். நிறைய விற்கிறதுனால உங்களுக்கு அந்த குறைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இது வந்து ஒரு எளிமையான தொழிலா இருக்கும். நார்மலா நீங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் இந்த தொழில் செய்ய முடியும். பெரிய அளவுல செய்யணும்னாலும் இந்த தொழில் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.